ஹாய் காய்ஸ் மக்களே, நாங்கள் இருந்தார் வீடியோ போடுறோம். இன்றைக்கி மாட்டு பொங்கல், நேற்று பொங்கல். அதனால் நாங்கள் நேற்று போடல, ஏன்னா நேற்று டைம் கிடைக்கல. இப்போ பொங்கல் நாங்கள் பொங்கல்னு பாருங்கள். நாங்கள் காட்டுற இல்லைன்னா நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். அதனால் கொஞ்சம் நேரம் ஆச்சு. நீங்கள் இப்போ பார்க்கலாம் பொங்கல் எப்படி செய்கிறாங்கன்னு. பொங்கல் போட்டாங்க. பொங்கலில் அரிசி போட்டாங்க. இப்போ பாருங்கள் கைஸ். நல்லா கட்டியிருக்காமா? கட்டியிருக்கு. இந்த இதுதான் பொங்கல். இன்னொரு வெள்ளை பொங்கல், இன்னொரு சக்கரை பொங்கல். அப்படி எங்கள் அப்பத்தான் பொங்கல் எப்பவுமே செய்வாங்க. இவங்க சூப்பராக செய்வாங்க. இவங்களுக்காக ஒரு கமெண்ட் டச் பண்ணுங்க. பார்க்கலாம் இல்லைன்னு பொருள்னா இருக்குது. சங்குன்னா இருக்கு. சங்குன்னா இப்படி சங்கு இருக்கு. சங்குன்னா இப்படி ஒன்று. சங்குன்னா இப்படி ஊட்டணும் காய். அப்புறம் இது வந்து வெள்ளி உள்ளது. இது வெள்ளி. அப்புறம் இது அல்பங்க அந்த அந்த இதை போட்டு வந்து இதுக்குள்ளே வைக்குவாங்க. அப்புறம் இதுலேயும் போக்குவாங்க. இது வந்து இதுக்குள்ளே தண்ணி அரிசி இருக்குது. அதில் அதுக்குள்ளே போவாங்க. அப்புறம் இதுக்குள்ளேருந்து தண்ணி இருக்குது. இது பட்டர்ஃப்ளைன் தண்ணி இருக்கும். இதுவும் சங்கு. இதில் ஸ்பீடாக ஊதும். நீங்களாம் ஊதி காட்டணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ஊதி காட்டணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் ஊதி காட்டணும்னா நீங்கள் பார்க்கலாம். காய்ஸ் பார்த்தீங்களா காய்ஸ்? இப்போ இருக்கணும். அப்புறம் இது உப்பு எதுக்காச்சும் வச்சுருக்குவாங்க. அப்போ நீங்களும் பார்க்கலாம். எங்கன்னா குச்சினா இருக்குது அதுக்குள்ளே போடுறதுக்கு. நீங்களும் பாருங்கள் இவங்க. அப்புறம் நீங்களாச்சும் பார்க்கலாம். அப்புறம் சுற்றி கோலம்னா போட்டிருக்கு. நல்லா இருக்கா காய்ஸ்? நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இங்கேருந்து பார்க்கலாம் நீங்கள் இப்படி இருக்குன்னு. அப்புறம் பொங்கல்லாம் நல்லபடியாக ஆகணும். அப்போ இதுதாங்க மாடு. பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்கள்கிட்ட மாடு இல்லை, கேட்டு ஒருத்தவங்க கொண்டு வச்சுட்டு அப்புறம் கொண்டு போயிடுவாங்க. அப்புறம் இதுதாங்க எங்கள் ரோடு கைஸ். அப்புறம் நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும்னா நீங்கள் பார்க்கலாம். அதனால் ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்குங்க. பொங்கல் செய்யும்போது எப்போவுமே தடுமாறி செய்யப்படுது. அப்புறம் இந்த வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு நான் ஒரு ஷவுட் ஆஃப் கொடுக்குவேன். அதனால் நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். இது அரிசி. அரிசி வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இது இங்கே தமிழ்நாட்டில் வாங்கலாம் நீங்கள். நாங்கள் இருக்க ஊர் வந்து சிவாங்கி மாவட்டம் பாங்கலேரி வால்கோட்டை நாட்டில் இருக்கோம். அப்புறம் எங்களுக்கு சொந்தமாக ஒரு மந்தாப்படி இருக்குது. ஜூனில் அது திருவிழா நடக்கும். அப்படின்னா எல்லாருக்கும் நாங்கள் ஜூஸ் கொடுக்குவோம். அப்புறம் இங்கன்னா பார்க்கலாம். வீடுனா எவ்வளோ பெருசாக இருக்குது நீங்களே பாருங்கள் கைஸ். வீடுனா எவ்வளோ பெருசாக இருக்குது கைஸ். அங்கே வந்து இங்கே பாருங்கள். வீட்டுக்குள்ளேயே காட்டினா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். இப்போ காட்ட முடியாது, ஏன்னா உங்களுக்கு பொங்கல் காட்டுறேன். காய்ச்சி இங்கே பாருங்கள். இங்கே நாங்கள் வச்சுருந்தோம் பாருங்கள். நல்லா இருக்கா காய்? நல்லா இருந்ததுன்னா நல்லா இருக்குன்னு கமெண்ட் போடுங்க காய். டைமிங் கைஸ் பொங்க போகணும்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் காட்டு. இது நம்ம பழைய காலத்தில் யூஸ் பண்ணுறது. இப்போவும் இது இருக்குது. அப்புறம் எங்கள் வீட்டில் இப்போ மாட்டு இருக்க போகிறாங்க. நான் சாயங்காலம் உங்களுக்கு வீடியோ சென்ட் பண்ணிடுவேன் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில். நீங்கள் பார்க்கலாம் மாடுனா எப்படி எங்கள் வீட்டுக்குள்ளே வரணும். அப்புறம் என்ன பழைய காலத்து பொருள் இதுனா எங்களுக்கும் சொந்தமாக ஒரு பழைய வீடு இருக்குது. அது இன்னுமே நாங்கள் பாதுகாப்பாக வச்சுருக்கோம். நாங்கள் மும்பையில் இருக்கோம். ஆனால் எங்கள் அப்பா மட்டும் தனியாக இங்கே இருக்காங்க. இவங்களும் இவங்கள வயசானவங்க தனியாக சமாளிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எப்படி
கைஸ் தண்ணியில் இருந்துச்சு மாடு. மாடில் இருந்துச்சு கைஸ். அதுதான் சொல்லி அங்கிட்டு கட்டுறோம்னு. மாடு பார்க்க மாடு தண்ணிக்குள்ள விழுந்துச்சு. சரி நேரத்தில் விழுந்துச்சு. சரியாம தெரியலையே உடச்சிருச்சு. எங்களை பார்க்கல தெரியாமல் விழுந்துருச்சு. பாவம். நீங்கள் பாவம் நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் வச்சுக்கோங்க. எப்போவுமே மாடை வந்து அப்படி அடுக்க கொஞ்சம் வெளியில் கார்போர்டை சாப்பிட்டா நீங்கள் அவங்களுக்கு சாப்பாடுனா வாங்கி கொடுக்குங்க. அப்படி சிவக்கடவுள் வந்து உங்களுக்கு அதில் எல்லாரும் நடக்கும். இங்கே பார்க்கலாம். எங்கள் பக்கத்துல எல்லாம் வீடு